கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ் ஸ்ரீநகர், வேளச்சேரி, கோபேட் மற்றும் திருவள்ளூர். கேரள மாநிலம் பம்பை பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அரசு பேருந்து திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அதிர்ஷ்டவசமாக பேருந்தில் பக்தர்கள் யாரும் இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, வணக்கம். என்ன நடந்தது? விவரங்களை வழங்கலாம். ஹாசினி, சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு செல்லும் பக்தர்கள் பார்த்தோம்னா நிலக்கல் பகுதியில் இருந்து அவர்கள் வாகனம் நிறுத்தி வைத்தும் பின்னர் நிலக்கல்லில் இருந்து பம்பைக்கு அரசு பேருந்துகளில் செல்வது வழக்கம். இன்று பார்த்தோம்னா நிலக்கல்லில் இருந்து பக்தர்கள் அரசு பேருந்து மூலியமாக பம்பைக்கு சென்றனர். பக்தர்களை இறக்கிவிட்ட பேருந்து அந்த சிறிது நேரத்தில் பார்த்தோம்னா அங்கு பேருந்தை நிறுத்திவிட்டு ஓட்டுநரும் நடத்துனரும் பேருந்தை விட்டு இறங்கி டீ சாப்பிட்டு விட்டு சிறிது நேரம் கழித்து பேருந்து இயக்கி பார்த்தனர். அப்போது பேருந்து இயக்க முடியவில்லை. வெகு நேரமாக முயற்சி செய்த நிலையில திடீரென பேருந்தில் இருந்து புகை வர தொடங்கியது. இதனை கண்டு அதிர்ந்து போன ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் பேருந்தை விட்டு இறங்கிய அடுத்த நொடியில் பார்த்தோம்னா திடீரென பேருந்தில் தீப்பற்றி எரிந்தது. இதனால இந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. இந்த சூழல்ல அங்கிருந்த தீயணைப்பு துறையினர் உடனடியாக வரவழைக்கப்பட்டு பேருந்தில் இருந்த தீயை முற்றிலுமாக அணைத்தனர். ஷார்ட் சர்க்கியூட் காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டு இருக்கலாம் என முதல் கட்ட நடத்தப்பட்ட விசாரணையில் தெரிய வந்தது. நல்வாய்ப்பாக இந்த பேருந்தில் எந்த ஐயப்ப பக்தரும் இல்லாத காரணத்தினால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. பாஷினி, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.